ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி நண்டு மசாலா, நண்டு கிரேவி எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நண்டு நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இந்தமாரி அழகாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 பூண்டு, இஞ்சி இதை ரெண்டையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டெப் 1 முடிஞ்சுது. ஸ்டெப் 2 அதே மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 3/4 மூடி தேங்காய் பொடி பொடியாக நம்ம கீனி எடுத்தது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதேமாரி நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். அது கலர் அப்போ தான் சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு கடாயை நல்லா சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையாவே எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்போ தான் என்வி செய்யும்போது அந்த வாடையெல்லாம் வராமல் இருக்கும். கொஞ்சம் நிறையாவே எண்ணெயை ஊற்றிட்டு இந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இது ப்ரௌன் கலர் ஆகிற வரலையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது தான் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனியன் வறுத்தோம்னா அது வித்தியாசமாக வேறு டேஸ்ட்டில் நம்மளுக்கு இருக்கும். எண்ணெயில் வறுக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க, ரொம்ப வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லாவே வறுத்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வெங்காயத்தை ப்ரௌன் கலர் ஆகிற வரலையும் நல்லா வறுத்துக்கலாம். ஹீட் அதிகமாக வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ஓரளவு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியாகவும் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஹீட்டு நிறையா வச்சு வறுத்துக்கோங்க, ஆனால் கைவிடாமல் கிண்டி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வறுபடுறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹோம்மேட் குழம்பு மசாலா தூள் தான் சேர்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், நம்ம இந்த ரெசிப்பியில் எந்த ஒரு கடை மசாலாவும் சேர்க்கல. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவே சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா அந்த ஹீட்டில் பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியிருக்கும், டைமும் வேஸ்ட் ஆகும். அதனால் ஓரளவு கரெக்டு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக இருக்கிற மாதிரியே நம்ம வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா அடியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா தேஞ்ச வாசம் வரும். ரெசிபி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இதை நல்லா ஹீட் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்தமாரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இடையில கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், தீஞ்ச வாசம் அடிக்கும். அதுக்காக நம்ம இடையில கிண்டி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது ஓரளவு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். அதில் முழுகிற அளவு நல்லா அமுத்தி விட்டு சேர்த்துக்கோங்க. அது வேக வேக மசாலா கூட நல்லா சேர்ந்துடும். ஓரளவு அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு பக்கம் பொறுமையாக பரட்டி விட்டுக்கலாம். இதேமாரி அடியில் எடுத்து விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். மசாலா எல்லாம் அடி பிடிச்சிரும். அதனால் கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு இந்தமாரி இடையில நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா வேகணுங்கிறதுக்காண்டி மூடி போட்டு நல்லா ஒரு 1 மினிட் வேகிற அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்பவும் உடனே எடுத்து பரட்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதே மாதிரியே 2 அல்லது 3 டைம் நம்ம இதேமாரி மூடி போட்டு வேக வச்சோம்னா அந்த நண்டு நல்லா வேகும். அதனால் 2 டைம் 3 டைம் மூடி போட்டு இடையில எடுத்து கிண்டி விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அருமையான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தான் கிரேவியாக இருக்கும். நல்லா வேக வைக்கும்போது எல்லாம் சுண்டிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், டாட்டா.